நான் சொல்லுகிற வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பின்னாட்களில் பிரயோஜனமாக இருக்கும். உலக வழக்கத்தின்படி இன்றைக்கு என்ன டே? எல்லா பாரம்பரிய சபைகளையும் இன்றைக்கி எல்லாம் ஓலையை பிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த குரு தோலைகளை பிரித்து கொண்டு அதன் பிற்பாடு அதை வீட்டில் வந்து எங்கே வைப்பாங்க? நாம் எங்கே வச்சுருக்கிறோம்? இல்லை பாஸ்டர் நாங்களாம் வைக்கல, நாங்களாம் ஆய்வுக்குரிய சொல்கிறீங்களா? விசிட்டிங் வந்திருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயம் எங்கே வைப்போம்? வாசற்படியில் வைக்கிறோம். ஏன் வைப்போம்? இல்லை ஏன் வைக்கிறாங்க? விசுவாசம், பிசாசு வராமல் இருக்கணும். பைபிள் வச்சாலே பிசாசு கண்டிப்பாக வரும். அப்படி என்கிற ஒரு மூட நம்பிக்கையில் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க, வருகிறாங்க. அந்த ஒரு வருடம் குருத்தோலை சிலுவையை அப்படியே காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை சாம்பல் செய்து நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். அப்படின்னா எந்த காற்று கருப்பு பிசாசு நம்மை அண்டவே அண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை. ஆமென். இந்த நாள் கவனிங்க, அதாவது மனுஷன் ஏற்படுத்துகிற நாள். இந்த நாள் ஒருவேளை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நாம் இந்த வசனத்தை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வேத வசனங்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது, நமக்கு தூணுமாக இருக்கிறது, நமக்கு ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அனுசரிப்பது தவறு என்று சொல்லலை, அனுசரிச்சுக்கோங்க. ஆனால் உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு எல்லா சபைகளிலேயும் மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரம் வசனங்களில் இருந்து தான் எல்லா ஊழியர்களும் பேசுவார்கள். எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு நானும் அதுதான் பேச போகிறேன். நான் மட்டும் விதிவிலக்கா? விதிவிலக்கு கிடையாது. ஆண்டவர் இந்த வார்த்தையில் நான் பல முறை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஒரு முறை உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்ற வார்த்தையை வைத்து பேசினேன். பல முறை பேசியிருக்கிறேன். எருசலேமின் ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை வைத்து நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அதே வசனத்தை வைத்து நான் உங்களோடு வித்தியாசமான ஒரு முறையில் ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தையை மட்டும் நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதை குறித்து இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தில் எங்கே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படவில்லை. இது எருசலேமுக்குள் வெற்றி பவனியாய் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் இது குறிக்கிறது. ஆண்டவர் வெற்றி பவனியோடு எருசலேம் நகரத்திற்குள் நுழைவதை இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று குறிப்பிடுகிறார்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் இந்த எருசலேம் நகரத்திற்குள்ளே வந்திருக்கிறார். சபையிலே தேவாலயங்களிலே பேசியிருக்கிறார், யூதருடைய ஜெப ஆலயங்களிலே பேசியிருக்கிறார், மனிதர்களோடு உறவாடி இருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லா காரியங்களும் கடந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனையோ முறை இந்த எருசலேமில் வந்திருந்தாலும் கடைசியிலே வந்ததினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எருசலேமில் வெற்றி பவனியாய்
அவர் உள்ளே நுழைவதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும், மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28-40 வரைக்கும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 11ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது, அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே 2 அடி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு சம்பவங்கள். இதில் நிறைய காரியங்கள் 8-9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வரைக்கும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, எதிரே இருக்க கிராமத்து போங்க. இன்னொன்று, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எதின் மேலே பவனி போனார்? கழுதை மேல, கழுதை குட்டியின் மேலேயா? கழுதை குட்டியின் மேலே பவனி போனார். இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியங்கள். இந்த 4 சுவிசேஷங்களில் இந்த செய்தியை குறிப்பிட்டு எழுதியிருந்தாலும், இன்றைக்கு நான் இந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொண்டதனுடைய ஒரு காரியம் என்னன்னா, மற்ற 3 புத்தகங்களில் குறிப்பிடப்படாத ஒரு வார்த்தை, அதுதான் இன்றைக்கு நமக்கு சத்தியமாய், உபதேசமாய், வசனங்களாய் போதிக்கப்படுகிற ஒரு காரியம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது இந்த மார்க்கு தான் தெளிவாய், அதிலேயும் ஒரு அதிகமாய் ஒரு வார்த்தையை சொல்லி எழுதியிருக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கழுதை குட்டி எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? 2 வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு இதுதான். கழுதை குட்டி, கழுதையும் கழுதை குட்டியும் காண்பீர்கள். அப்போ அது எங்கே கட்டப்பட்டிருக்கிறதாம்? 2 வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அது 2 வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குட்டியாக இருந்தபடினாலே ஆண்டவர் அதின் மேலே நோக்கமாய் இருக்கிறார். எத்தனையோ கழுதைகள் இருக்கிறது, கழுதை குட்டிகள் இருக்கிறது.
ஆனால் இந்த கழுதை குட்டியோ இருவழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டி. அல்லேலூயா. அப்படியானால் இந்த கழுதை எந்த வழியிலே செல்வது அல்லது எப்படிப்பட்ட வழியை தெரிந்தெடுப்பது, எப்படிப்பட்ட வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்று எதையும் அறியாதிருக்கிறபடியினாலே அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 வழிகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் அதை தான் முதல் சங்கீதத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று தீமையான வழி, இன்னொன்று நன்மையான வழி. ஒன்று பரலோகத்துக்கு செல்லும்படி, இன்னொன்று நரகத்திற்கு செல்லும்படி. அல்லது யோவானிலே அழகாக சொல்லுகிறார், நித்திய ஆக்கினைக்கு செல்லுகிறதான வழி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதான வழி. இப்படி 2 வழிகளை குறித்து அதிகமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். இந்த கழுதை குட்டி ஒருவேளை இந்த கழுதை குட்டிக்கு எஜமானன் இருந்தாலும் அந்த எஜமான் எங்கே கட்டி வைத்திருக்கிறான்? இருவழி சந்தியிலே கட்டி வைத்திருக்கிறான். அப்போ அந்த இடத்துல இப்போ 4வது வசனம் நான் வாசிக்கும் போது, வாசல் அருகே கட்டிருந்த அந்த கழுதை குட்டியை. ஆமென். இன்றைக்கு அநேக மக்கள், அநேக ஜனங்கள் இன்றைக்கு இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். கழுதை குட்டி என்பது நம்மை குறிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் இருவழி சந்தியிலே எவ்வழியிலே செல்வது, அல்லது எந்த பாதையை தெரிந்தெடுப்பது, அல்லது எந்த பாதையிலே நாம் சென்றால் நல்வழியிலே போகலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவு இல்லாமல், தெளிவு இல்லாமல் அவர்கள் மிகவும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எந்த வழியிலே செல்வது என்ற திகைப்போடு, எந்த வழியிலே செல்வது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கழுதை குட்டி அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் ஆண்டவராகிய வார்த்தை சொல்லுகிறது, வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அந்த கழுதை குட்டியிலே வந்து சேர்கிறது. அதுதான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் போங்க. எங்க இருக்கும்? அது இருவடி சந்தியில் இருக்கும். இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று சொன்னால், கடைசியிலே ஆண்டவர் வெற்றி பவனியாய் வருகிறார். எதற்காக? இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. கழுதை என்பது யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம், மனிதர்களுக்கு அடையாளம். இந்த மனிதர்களை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்பதற்கு அத்தாட்சி இந்த சம்பவம் தான். அல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவர் வாழும் பொழுது பல பேரை பல அற்புதங்களை செய்தார். உண்மைதான், நன்மைகள் செய்தார். பாவிகள், துரோகிகள் எல்லாரையும் சுகமாக்கி ஆண்டு பக்கமாய் திருப்பினார். ஆனால் கடைசியிலே இவர் வந்ததனுடைய நோக்கம் முழுவதுமாய் நிறைவேற்றப்படுவதற்கு இருவடி சந்தியிலே இருக்கக்கூடிய அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த கழுதை குட்டி எதற்கு அடையாளம்? நம்ம சொல்லுவோம், கழுதைன்னா பெரியவங்க, சின்னவங்க கழுதை குட்டி, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? என்ன அப்படியே உம்முழுகிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஆமா. அது ஒரு புறம் உண்மையா இருந்தாலும் வேதத்தின்படி நாம் பார்க்கணும்.
அல்லேலூயா. வேதத்தின்படி நாம் பார்க்கணும். இந்த கழுதை குட்டி என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? முச்சந்தியில அல்லது இருவழி சந்தியில கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதை குட்டி, இந்த கழுதை குட்டி என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 15வது வசனம். பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும், 32:15, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து என்று சொல்லப்படுகிறது. இது யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்து கவனிங்க. அப்ப இந்த 10 கழுதை குட்டிகளை பிரித்தெடுத்து, கீழே உள்ள வசனம் சொல்லுது 16வது வசனம், வேலைக்காரர் கையில ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னும் இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாக ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடைய, எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி என்று சொல்லுகிறார். கவனிங்க. இன்னைக்கு இந்த கழுதை குட்டி எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது அல்லது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், அது பிரித்தெடுக்கப்படுவது, பிரிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இருவடி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதையாய் இருக்கக்கூடிய அந்த கழுதையை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை ஆண்டவர் பிரித்தெடுத்து தனக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கடந்த நாட்களிலே, நீங்கள் அல்லது நாம் கடந்த நாட்களிலே கட்டப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்திருக்கலாம். ஆனால் கட்டப்பட்ட இருவடி சந்தியிலே கட்டப்பட்ட நம்மை ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தினூடாய் வந்திருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு நீங்கள் இந்த தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முன்னே வேதவசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்தோம், முன்னே துரோகிகளாயிருந்தோம், முன்னே பாவிகளாயிருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட துரோகிகளும் பாவிகளுமாய் இருந்தக்கூடிய நம்மை கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினாரோ, அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கழுதை குட்டி என்பது பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில், மார்க் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர்கள் போய் வெளியே இரு சந்தியில் ஒரு வாசலுக்கு கட்டியிருந்த அந்த கழுதை குட்டியை அவிழ்த்தார்கள். முதலாவது நான் சொன்னேன், இந்த கழுதை குட்டி பிரித்தெடுக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய நாம் இருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடுவான். அல்லேலூயா. இரண்டாவதாக இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ஆட்டுக்குட்டி இரண்டாவதாக எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், சாந்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
இந்த கழுதையினுடைய 2 தன்மைகள் கவனிங்க. இந்த கழுதையினுடைய 2 தன்மைகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 21:4 இந்த வசனம் தான் வாசிக்கிறேன். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார். கவனிங்க, இந்த கழுதை குட்டி எதற்கு அடையாளம்? ஒன்று, பிரித்தெடுக்கப்படுவதற்கு அடையாளம். 2வது எதற்கு அடையாளம்? சாந்தத்திற்கு அடையாளம். அதுதான் இந்த 21:4 வசனத்தை சுவாசிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு என்று சொல்லப்படுகிறது. 2வதாக நான் சொன்னேன், இந்த கழுதையினுடைய தன்மைகள் என்ன என்று வாசிக்கும் பொழுது அதே 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டு வந்த கழுதை. இதனுடைய தன்மை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்மேல் சுமந்து கொண்டு வந்த கழுதை, ஏற்றி கொண்டு வந்த கழுதை. 2வது தன்மை, முதல்ல ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றி கொண்டு வந்த கழுதை. 2வதாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, 15வது வசனம், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனா. நல்லா கவனிங்க. முதல்ல நாம் வாசித்தோம் மத்தேயுல, அதின் மேல் ஏறிக்கொண்டு வந்தார். 2வது இந்த இடத்தை நாம் வாசிக்கிறோம், அந்த குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். 2 விதமான தன்மைகள் இந்த கழுதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றி கொண்டு வந்தது, 2வது இயேசுவை ஏற்றி கொண்டு போனது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கழுதையாகி நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்தார். அதே கழுதையாக நம்மை, திருச்சபையாக மக்களை, மணவாட்டி சபையை ஏற்றி கொண்டு போக போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வசனமும் அதில் பலவிதமான வெளிப்பாடுகள் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைக்கவே மாட்டார். ஆண்டவர் எழுதி வைத்திருந்தால் அதிலே அநேக அர்த்தங்கள் இருக்கும். ஆமென். இன்றைக்கு கழுதை குட்டிக்கு அடையாளமாய் நாம் இருக்கிறோம். நமக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார், நம்மை பரலோகம் அழைத்து செல்வதற்காகவும் வந்தார். இந்த கழுதை குட்டி அதுதான் காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது முதலாவது ஒரு காரியம். 2வது ஒரு காரியம், மார்க்கு அதே அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரத்தில் மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பி, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 3வது வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த கழுதை சாதாரணமான கழுதை அல்ல. இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? ஆண்டவர் ஏறி செல்லக்கூடிய ஒரு கழுதை. அதிலும் ஆண்டவர் முக்கியமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாராவது ஒருவன் கேட்டால். ஏன்னா கேட்பான். யார் கேட்பார்?
எஜமானன் கேட்பான், உரிமையாளன் கேட்பான், அந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன் கேட்பான். ஆமென். அவன் அப்படி ஒருவேளை கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது என்ன செய்வான்? இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று ஆண்டவர் தீர்க்கமாய் திட்டமாய் நம்மை குறித்த ஒரு தரிசனத்தோடு எழுதி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. யாருங்க கழுதை? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆமாம், எல்லாம் சொல்லுங்க பாருங்க, வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, மனசில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இன்னொரு விதத்தை நான் சொல்கிறேன், இன்னொரு விதத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இவன் ஆண்டவருக்கு உரியவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி பேசுகிறோம், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவன் படிப்பே வர்ற, இவன் உதவாதவனா இருக்கிறான், இவன் மோசமா இருக்கான் சொல்லுகிறோம். இவன் எவ்வளவுதான் சொன்னாலும் படிப்பது இல்லை, படிப்பு ஏறவில்லை. நீங்க சொல்லுங்க, படிப்பு ஏறுகிறதோ இல்லையோ, இவன் ஆண்டவருக்கு உரியவன். தன் பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய மக்களை பார்த்து, எந்த ஒரு மனிதனையும் பார்த்து இவன் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, இவன் வெறுக்கப்பட்டவன் அல்ல, இவன் ஆண்டவருக்கு உரியவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இவன் ஆண்டவருக்கு உரியவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை மறுரூபப்படுத்துவார். நீங்க சொல்லிட்டே இருங்களா பார்க்கலாம். நீங்க சொல்லிட்டே இருங்க, இவன் படிக்கலையா, புத்திசாலி, இவன் புத்திசாலி, இவன் ஐஏஎஸ், இவன் ஐபிஎஸ் சொல்லி பாருங்க, அந்த வார்த்தையை என் ஆண்டவர் அங்கீகரிப்பார். இவன் ஒரு ஊழியக்காரன். நானும் சொன்னேன், என்னுடைய குடும்பத்தாரும் சொன்னார்கள், நான் ஒரு ஊழியக்காரனாய் வருவேன், நான் ஒரு ஊழியக்காரனாய் வருவேன். இவன் ஒரு ஊழியக்காரன். அதே போல ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கீகரித்து இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதே வார்த்தை நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவனாய் இருக்கட்டும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஆண்டவருக்கு தேவை, இவன் ஆண்டவருக்கு தேவை, இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஒரு ஊழியக்காரன், இவன் ஒரு ஒரு ஐஏஎஸ், இவன் ஒரு ஐபிஎஸ் என்று சொல்லி நீங்கள் அப்படியே அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தையை என் ஆண்டவர் அங்கீகரிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஐயா, நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய சகோதரர்களை பார்த்து, நம்முடைய சகோதரிகளை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இவன் ஆண்டவருக்கு உரியவன். அல்லேலூயா. இவள் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்தை சொல்லுகிறார், அந்த கழுதை எங்கே கட்டியிருந்தது? இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதன்படி சீஷர்கள் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அப்போது அவிழ்க்கும் பொழுது அங்கிருக்கிற எஜமானன் அந்த கழுதையினுடைய உரிமையாளன் சொல்லுகிறான், கேட்கிறான், ஏன் இதை அடுக்கு அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இது ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு உரியவர்கள். சத்தம் வரலையே, ஒரு கைத்தட்டு வராதா? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களே ஆனால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே,
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் என்கிற மனிதன் சவுலாய் இருக்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன், துன்பப்படுத்தினவன், நிருபங்களை வாங்கினவன். அவர் அப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி மிகவும் சித்திரவதை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அந்த மனிதனை சந்தித்தான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அந்த மனிதனை சந்தித்தார். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணி கேட்கிற ஒரு காரியம், சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்? தன்னுடைய பங்காகவே எடுத்துக்கொள்ளுகிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்பதற்கு உங்களுக்கு இது நல்லா புரியும். 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் அதே அதிகாரத்தில் 9:15, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. சவுல் யார்? ஒருவேளை கடந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், கிறிஸ்தவனை துன்புறுத்தி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யாருக்கு தெரியும், ஒருவேளை இவனுடைய பெற்றோர்கள் கூட இவனுக்காக ஜெபித்திருப்பார்கள், இவனுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இவனுக்காக ஜெபித்திருப்பார்கள். ஆகவே தான் ஒரு நாள் வந்தது, என்ன ஜெபித்திருப்பார்கள், இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஆண்டவருக்கு உரியவன், எல்லா நியாய பிரமாணங்களை கரைத்து குடித்தவன், எல்லா காரியங்களையும் செய்த ஒரு மனிதன். ஆனாலும் அவனை குறித்து சொல்லும் பொழுது ஒருவேளை இதெல்லாம் வேதத்தில் இல்லை, ஒருவேளை யாராவது ஒருவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஆண்டவருக்கு உரியவன் என்ற அந்த வார்த்தை அவனுடைய செவிகளில் போனது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை தொட்டார். ஆண்டவர் தொடும்பொழுது சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே தெரிந்திருக்கிறார். கலாத்தியர் 1:15 வசனத்தை நான் வாசிக்கும் போது, 1 கலாத்தியர் 1:15 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனைப்பட்டவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அல்லேலூயா. காரணம் என்ன? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்களும் நடுநடுங்கும். ஆமென். அந்த 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 பெத்தானியாவிலே பெத்பகேவிலே கழுதை குட்டியை அவிழ்க்கும் பொழுது அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பயந்து அனுப்பிவிட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா பேய்களும் நடுநடுங்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது எல்லா காரியங்களும் மாறி போகும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது எல்லா நன்மையான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அல்லேலூயா.
கொலோசியர் 2:19 அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கொலோசியர் 2:9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்பது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, இயேசு நாமம் என்பது எல்லா அதிகாரங்களுக்கும் துரைதனங்களுக்கும் மேலான ஒரு நாமம். அதுதான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இதை குறித்தான் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த இயேசுவை எல்லா துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அதிகாரியாக வைத்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்தார். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக கவனியுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:6 சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9 வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த நாமம் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாமம். அந்த நாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை நீங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இனி நம்முடைய வாயிலே நாவிலே தவறான அல்லது நெகட்டிவான காரியங்களை அறிக்கையிடாதபடிக்கு இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவள் ஆண்டவருக்கு உரியவள் என்ற அந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது நாம் வரும் நாட்களில், ஏனென்றால் ஆண்டவருடைய பெயரை சொல்லுவோம். அந்த ஆண்டவருடைய பெயர் என்பது நாமம். அந்த நாமம் தான் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 43:1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43:1 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, நீ என்னுடையவன். இந்த யாக்கோபை ஆண்டவர் அழைத்தார். மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி அவனை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்குரியவன், நீ கர்த்தருக்குரியவன். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து சொல்லுங்க, இவன் கர்த்தருக்குரியவன். படிப்பு வரலையா, ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிறானா, எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இவன் கர்த்தருக்குரியவன், இவன் கர்த்தருக்குரியவன். சொல்லி பாருங்க, அவருடைய வாழ்க்கையின் தரம் மாற்றப்படும். அல்லேலூயா. மகன் ஆஸ்வாலை குறித்து நான் சொல்லணும், கவனிங்க. நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறது ஒன்று, அப்படியே விழிப்பாயிடாதீங்க. ஆமே, அவர் சொன்னது தான், சாட்சி சொன்னார். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், காலேஜ் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டர் இப்போ பரவாயில்ல மாற்றார். இதெல்லாம் எனக்கு தெரியும் முன்னாடியே. அவர் சாட்சி சொன்னதெல்லாம் தெரியும், அவருடைய டாப் டு பாட்டம் எல்லாம் தெரியும். ஆமே,
ஆனால் நான் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நான் செய்த ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவன் உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். தாயின் கர்ப்பத்தில் உருவாகுது முழுமே. ஏன்னா நாங்கள் 2 பேருமே இதுக்கு ஆஸ்வால்டு பிறந்த உடனே ஊழியத்துக்காக தான் ஒப்பு கொடுத்தோம். ஆமாம், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். அதை நான் வேறு எதுவும் அவனை இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள். எதனா கேட்டிருக்கிறேன்னா எதனா ஒன்றும் கேட்கல. நான் செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரத்துல சமூகத்தை வைத்தேன். ஆண்டவரே, இவன் உம்முடைய ஊழியக்கார். இதை படிக்கும்போது தான் எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாகுது. நான் ஏன்னா எதையும் நான் சொல்லவில்லை. உம்முடைய ஊழியக்கார ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை வரும் நாட்களிலே கர்த்தர் அங்கீகரிப்பார். 2 பேருமே அங்கே மண்டு உட்காந்து அப்படியே முன்னு பார்க்குறோம், அது என்ன மாதிரி சொல்லலையே அப்படின்னு. அல்லேலூயா. 2 பேருமே பிறக்கும் பொழுது 2 பேருமே அதுக்காக தான் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். 2 பேருமே ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னோம். இன்றைக்கு இந்த கழுதைக்குடி வாசிக்கும் போது இப்போ நான் இந்த வார்த்தையை அறிக்கிறேன், இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவன் ஆண்டவருக்கு உரியவன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு உரியவர்கள். ஏன்னா நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு உரியவன் என்கிற வார்த்தையிலிருந்து ஆண்டவர் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். யோவான் 1, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே ஆண்டவர் பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை, உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலிருந்து ஆண்டவர் என்றைக்கும் மாறவே மாட்டார். நாம வேணா விலகி போலாமே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் அந்த நிலையிலே எப்பொழுதும் கடைசி மட்டுமாய் இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. பெற்றீர்கள். நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அப்பா பிதாவே என்று ஆண்டவரை கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், கவனிங்க வசனம் என்ன சொல்கிறது? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடி, அப்படின்னா பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால். யார்? ஆண்டவரால் ரட்சிக்க, அதாவது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். அப்ப நமக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா. நமக்குள் இருப்பது ஆண்டவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் இன்னும் அதிகமாய் ஓடுங்கள், இன்னும் அதிகமாய் முன்னேறுங்கள், இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சியுங்கள், நாடுங்கள். ஆகவே தான் இந்த பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கையை உடைத்து போடுகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் என்றைக்குமே நம்மை பிள்ளைகளாகவே பாவிக்கிறார். ஆமென். எப்போதுமே. ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இளைய குமாரனோ மூத்த குமாரனை பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன் கடைசி வரைக்கும் அவன் கெட்டு சீரழிந்து போனாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பண்டிகைகளுக்கு முன்பதாக அவன் எப்படி அழுக்கு வஸ்திரங்கள் நாற்றம் எடுத்த ஒரு சரீரமாக இருந்தாலும், தன் தகப்பன் அந்த மகனுக்காக அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதுதான் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை எப்பொழுதுமே சேர்த்து கொள்வார். ஏனென்றால் அவருக்குள் இருப்பது குமாரனுடைய ஆவி. அல்லேலூயா. அவனுக்குள் இருப்பது குமாரனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. அந்த ஆவி உங்களை மறுரூபப்படுத்தும். அந்த ஆவி உங்களை பரிசுத்தமாகும். அந்த ஆவி உங்களை பரலோகம் கொண்டு செல்லும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. 11ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தொடர்ந்து அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேகர் 7வது வசனம், இயேசு கற்பித்த 6வது வசனம் வாசிக்க, இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்கள் விட்டு போய்விட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, அந்த குட்டியை பிரித்தெடுத்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அல்லேலூயா. தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரம், 9வது வசனம், முன்னடப்பாரம் பின்னடப்பாரம், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இதை வாசித்து கொண்டிருக்கும் போதே இந்த ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. ஜனங்கள் இயேசுவை கழுதை குட்டியின் மேலே ஏற்றி தங்களுடைய வஸ்திரங்களை கீழே கழற்றி போட்டுட்டார்கள். யூதர்கள் எப்பொழுதுமே வஸ்திரங்களை கழற்றி போட மாட்டார்கள். ஆமென். அப்படி ஒருவேளை கழற்றி போடுவார்களானால் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அவனை யாருக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி போடுகிறார்களோ அந்த மனிதனை, அல்லது இந்த இடத்துல யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படி அல்லாவிட்டால் யாருமே யூதர்களுடைய பழக்கம், யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள். ஆமே. யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள். மார்னிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், குட் மார்னிங் பண்ண நம்மளாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கையெழுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, கழுத்தை மட்டும் இப்படி சாச்சா போதும், ரொம்ப அது கனத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் கழுத்தை கூட அசைக்க மாட்டார்கள். யூதனுக்கு யூதன் பார்த்தா தான் ரொம்ப மரியாதையை செலுத்துவார்கள். மற்ற ஜாதி ஜனங்களை யாரும் அவர்கள் சட்டை செய்ய மாட்டார்கள். அவ்வளவு எப்படிப்பட்டவங்க? அவ்வளவு வணங்கா கட்டுள்ளவர்கள். ஆமா, இஸ்ரேல் ஜனங்களை ஊறி போனது அது. வழங்கா கடுத்தவர்கள், யாருக்கும் அடிப்படைய மாட்டார்கள். தான் என்கிற ஆணவம் பயங்கரமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட யூதர்களே இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்த பொழுது தங்களுடைய மேல் வஸ்திரங்களை கழட்டி வீசி எறிகிறார்கள். ஏனென்றால் இவர்தான் ராஜா. அல்லேலூயா. இவர் ராஜாவாக ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பு உண்டாகிறது. மகிழ்ச்சியான வரவேற்பு. இதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக படையற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம்
யெகூ ராஜாவாகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. 9:13 வசனத்தை வாசிங்க. 9:13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அல்லேலூயா. அந்த பழக்கம் தான் இங்கேயும் வருகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுடைய பழக்கம் ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தி ராஜாவாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தங்கள் வஸ்திரங்களை விரிப்பார்கள், தங்கள் வஸ்திரங்களை கழற்றி போடுவார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவை எருசலேமின் வெற்றி பவனி வருகிற இந்த காரியங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள், கணக்கிலே அடங்கவில்லை, திரளான ஜனங்கள் இவரை என்ன 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 செய்கிறார்கள்? தங்கள் வஸ்திரங்களை கழற்றுவது மாத்திரமல்ல, ஓசனா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் புகழ்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆனால் எல்லா புகழுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரமே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம் இப்போ இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, உங்களை யாரெல்லாம் புகழுகிறார்களோ அந்த புகழுக்கு உரியவர்கள் நீங்கள் அல்ல, அல்லது நாம் அல்ல. எல்லா புகழுக்கும் கனத்துக்கும் உரியவர் இயேசு மாத்திரமே. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது சாட்சி சொல்லும் போது இங்கே வந்து சாட்சி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், ஏதாச்சும் இதாச்சும் நாங்கள் போனோம், எனக்கு ஆண்டவர் சோகத்தானோட நான் என் கையை இப்படி தான் வைப்பேன், ஆண்டவரே எல்லா கனமும் மகிமும் உமக்கே உரியது. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. ஆமென். எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் ஆண்டவருடைய பலிபீடத்தில் சொல்லுகிறேன், யார் இங்கே சாட்சி, நான் இதுவரைக்கும் நான் யாரையும் சாட்சி சொல்லணும்னு சொல்லவே இல்லை, ஆனால் அவர்களாகவே சொல்லுவார்கள். சொல்லும்போது உட்காந்து அப்படியே இப்படி கை இப்படி தான் வைப்பேன், ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கே உரியது, எல்லா புகழும். ஏன்னா மனுஷனுடைய குணாதிசயங்களே இன்றைக்கு புகழுவார்கள், அடுத்த வாரமே தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் இது மனிதனுடைய இயல்பு. யாரெல்லாம் புகழ்ச்சிக்கு நீங்கள் விரும்புகிறீர்களோ நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நிச்சயமாய் வரும், உங்களை அவர்கள் கீழே தள்ளுவார்கள். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய காரியங்களிலே நடந்தது. இங்கே திரளான கூட்டத்தார் கோஷமிடுகிறார்கள், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தில் அப்படின்னு. ராஜா சாந்த குணமுறை வராருல்ல, நீங்க தான் ராஜா, ராஜா வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க. அடுத்த 5 நாளிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இயேசுவை சிலுவையில் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இதுதான் மனிதனுடைய இயல்பு. இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து செயல்படுவீர்களே, ஆனால் நீங்கள் வரும் நாட்களிலே ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வீர்கள். இந்த சத்தியம் எதை நமக்கு காண்பிக்கிறது? புகழ்ச்சிக்குரியவர் நாம் அல்ல, இயேசுவே புகழ்ச்சிக்குரியவர். புகழ்வது நம்மை புகழ்வது அல்ல, இயேசுவையே புகழ்வது. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் யாரையும் குற்றமாகவோ குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, நடக்கிற சம்பவங்கள், இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள். இன்னைக்கு அநேக இந்த குறிப்புக்காக ஜோமன்னு நினச்சேன் நான். பால் தினகரன் அவர்களுக்கு அந்த மகாராஷ்டிராவில் நடந்த அந்த கூட்டத்துக்கு இப்போ கம்ப்ளைண்ட், அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியங்கள் என்னன்னா, இவங்க அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். நடக்கிறது உண்மைதான், நிறைய பேருக்கு நடக்கிறது உண்மைதான், அது இல்லை என்று சொல்லவில்லை. நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, செவிடர்கள் கேட்கப்படுகிறார்கள். இந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே நான் சேர்த்து சொல்றேன், ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னா, காது கேக்குதா, கேக்குதா. அவன் என்ன பண்ண, பயந்து ஸ்டேஜில் பொய் சொல்லும், நாம் பொய் சொல்வதாய் மாறிவிடுமே என்பதற்காக காதே கேட்காது, காது கேக்குதுன்னு போயிடும். போய்விட்டு இதை இந்து முன்னணி என்ன கேட்குறாங்க, அழைத்து கொண்டு வரான். உனக்கு காது கேட்குற, தட்டி பார்க்குறான், பேசி பார்க்குறான், ஒன்றுமே கேட்கல. உடனே
மதமாற்றம் அற்புதங்களை செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லும். நல்லா கவனிங்க. தன்னுடைய புகழ்ச்சிக்காக ஆரம்ப நாட்களில் செய்தவைகள் இன்றைக்கு அதுவே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. அல்லேலூயா. பென்ஹின் முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களில் இன்றைக்கு அவர்கள் மாட்டி இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன்னா, இனிமேல் யாரும் எந்த விதமான மேக்சின்களையோ அதுலேயோ ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்த உண்மையானால் தானாவே அவருடைய பேர் பிரசித்தி விளங்கும். ஆண்டவர் எங்கேயும் இந்த இடத்துல ஏதோ வால் போஸ்ட் அடித்து ஓட்டல, ஆண்டவர் எங்கேயும் யாருக்கும் சொல்லலை. அவர்கள் அற்புதத்தை செய்தார்கள், அவர்கள் அற்புதத்தை பெற்று கொண்டார்கள், அவர்களே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இவர்கள் ஜனங்கள் கிறிஸ்துவை புகழ்ந்தார்கள், ஆனால் கிறிஸ்துவானவர் புகழ்ச்சிக்கு உரியவர் தான். ஆனால் இன்றைக்கு மனிதர்களும் அந்த புகழ்ச்சியை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த எத்தனை பேர் அதை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் புகழ்கிறார்களோ, ஒரு நாள் நிச்சயமாய் வரும் உங்களை இகழுவார்கள். இதுதான் வேதத்தின் சத்தியம், இதுதான் வேதத்தின் சத்தியம். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை புகழுவார்களானால், உங்களை மேன்மையாக சொல்வார்களானால், நீங்கள் மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மக்களே, ஆண்டவர் இதை தான் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் சொல்லுகிறார், கண்ணதாசன் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிதையாக அவர் எழுதின அந்த வரியை தான் வரும் நாட்கள் நிறைய சினிமா பாடல்களாய் எழுதினார். அவர் ஒரு வரி, ரொம்ப அழகான ஒரு வரி சொல்வார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, வீதி வரை உறவு. அப்போ வீடு வரை உறவு அப்படின்னா, வீடு வரை உறவுனா நீங்கள் வரங்க எல்லாரும் செத்துறா கூட ஐயோ அம்மா கும்மா கும்மா அப்படியே மூக்கு சீந்தி பக்கத்தில் போடுவான், எல்லாம் பார்த்து எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அவன் அந்த வீட்டோட போயிடுவான், டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மனைவி எங்கே வருவாங்க, வீதி வரை அந்த வீதி அந்த முடிச்சு லெஃப்ட் திரும்ப ஐயோ வேணா நீ வா அப்படி சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வேறு, அது வேறு விஷயம். இது இப்போ கலியுகம், கேட்டால் இது கலியுகம். ஆனால் அதான் அந்த நாட்களில் நடந்த ஒரு உண்மை. காடு வர பிள்ளை, காடு எங்கே, காடு எதுக்கு போகிறான், சுடுகாடு ஏன் போகிறாங்க, பிள்ளை ஏன் வரணும், கொல்லி வைக்கணும். ஏன் கொல்லி வைக்கிறான், சொத்து. அப்பாவுக்கு சொத்து தான், எனக்கு சொத்து இல்லை. அப்பாவுக்கு சொத்து இருந்தால் சொத்து சொந்தமாகணுன்றதுக்காக கொல்லி வைக்கிறதுக்காக போவான். அல்லேலூயா. என்னங்க என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? கடைசி வரை அப்போ இவன் ரட்சிக்கப்படல. அதாவது இந்த மனுஷன் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதி, அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற புத்தகத்தில் நிறைய வால்யூம் எழுதினார். நான் நிறைய படித்தேன். அப்போ காலேஜில் வேறு என்ன வேலை படித்தேன், ஒரே கவிதையாக எழுதி படித்தேன். கடைசியாக இயேசுவின் காவியம் படித்தேன். ஒரு புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு ஃபுல்லாக படித்தேன். அதில் சொல்கிறார் அவர், இது வரைக்கும் நான் எத்தனையோ புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். இந்த இயேசு காவியத்தை எழுதும் பொழுது அவன் மது குடிக்கல, அப்படியே கை நடுங்கிச்சான். மதுவும் இல்லை, மாதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே அமைதியாக கொண்டு அது எழுதும்போது அவனுக்குள்ளாகவே பயங்கரமான ஒரு 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 அதிர்ச்சி உண்டானதான். அவர் சொல்லுகிறார், இது இயேசு காவியம் அல்ல, இது இறையா காவியம். கடைசியாக எழுத அவர் மறுச்சிட்டார். நான் சொல்கிறேன், கடைசி வரை யாரோ அப்படின்னு நீங்கள் அவன் உலகத்தான் சொல்லிட்டான். நான் சொல்லுகிறேன், கடைசி வரை என் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே இருக்கிறார். யாரையும் நீங்கள் நம்பாதீங்க, எந்த மனிதரை நம்பாதீங்க. வீடுகிற பிள்ளையோ, மனைவி, கணவனோ, பெற்றோர்கள் யாரையும் நீங்கள் நம்பாதீர்கள். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு துணை. கடைசி வரைக்கும் ஆண்டவர் மாத்திரமே துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போதான் நான் குருத்தோலை ஞாயினுடைய செய்தியை கொண்டு வரணும்.
ஆமென். இந்த குருத்தோலை ஏன், எதுக்கு, என்னன்னு இதில் பார்த்தா இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. அதை சொன்னால் நேரம் அதிகமாகிடும். இதோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? இல்லை இல்லை பச எங்களுக்கு ரொம்ப ஆவலாகுது குருத்தோலை பற்றி கேட்கணும். இல்லை பச அடுத்த வருஷம் சொல்லுங்க. இல்லையா? சரி, அடுத்த வருஷம் நான் தான் பேசுவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது இந்த குருத்தோலை? அந்த அந்த பாயிண்ட் எடுத்தால் அதுவே ஒரு 3 மணி நேரம் போயிடும். அதனால் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். எப்போ வேணாலும் பேசலாம் நம்ம, இல்லை? எப்போ குருத்தோலை நம்மளை உருவாக்க வேண்டியது தான். நம்ம போய் இப்போ நம்ம 200 பேர் சபையில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 200 பேர் குருத்தோலை எடுத்துன்னு அடுத்த வாரம் போனால் கூட என்னால் இது ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எங்களுக்கு இப்போ தான் ஏன் குருத்தோலை அப்படின்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். அதனால் இதை நான் இன்னொரு முறை அடுத்த வாரம் முடியாது, ஏன்னா அடுத்தது வாக்குத்தத்த வசனம். அதுக்கடுத்த வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது இது, இந்த கழுதை எங்கே கட்டப்பட்டது? இருவழி சந்தியில், முச்சந்தியில். இருவழி சந்தி, இருவழினா 2 வழி, முச்சந்தினா 3 வழி. இருவழி சந்தியில் கட்டப்பட்ட ஒன்று கழுதை. இந்த கழுதை குட்டி எதற்கு அடையாளம்? பிரித்தெடுக்கப்படுவதற்கு அடையாளம். 2வது சாந்த குணத்திற்கு அடையாளம். தன்மைகள் என்ன? இயேசுவை ஏற்றி கொண்டு வந்தது, இயேசுவை ஏற்றி கொண்டு போனது. ஆமென். அது எதற்கு அடையாளமாக இருக்கு? ஆண்டவராக இயேசு முதல் முறையாக இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக வந்தார்? நம்மை மீட்பதற்காக. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த திருச்சபை மணவாட்டி சபையை ஆண்டவர் பரலோகம் கொண்டு செல்வதற்காக வந்தார். அல்லேலூயா. 2வதாக இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னார் ஆண்டவர். ஆகவே இந்த கழுதை போய் அவிழ்த்துக்கும் பொழுது அந்த உரிமையாளன் கேட்கிறான், ஏன் பார்க்கிற அப்படின்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படியானால் இவன், நீங்கள் சொல்லணும், உங்கள் வாயினால் சொன்னோம், இவன் ஆண்டவருக்கு உரியவன், இவள் ஆண்டவருக்கு உரியவள். அல்லேலூயா. 3வதாக ஜனங்கள் இயேசுவை புகழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் புகழ்தலுக்கு, புகழ்ச்சிக்கு, கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர், பாத்திரன். அவருக்கு மாத்திரம் நாம் செலுத்துவோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்கள் என்ன? புகழ்வார்கள், ஒரு நாள் புகழ்வார்கள், ஒரு நாள் இகழ்வார்கள். ஆகவே ஏன்னா ஆண்டவராக இயேசுவும் அதுதான் நடந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை புகழ்கிறார்கள். திரளான கூட்டம், எவ்வளவு கூட்டம், கணக்கில் அடங்காத கூட்டம். ஆனால் அதே ஜனங்கள் 5 நாளுக்கு பிற்பாடு இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லி அவர்கள் கெர்ச்சிக்கிறார்கள். இதுதான் மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய நிலை. நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது ஏன்னா இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது என் அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். ஒரு சகோதரன், பாஸ்டர் நீங்கள் தான் என் குடும்பத்துக்கு எப்பவுமே பாஸ்டர்னாரு. அவர் இப்போ இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் என்ன அடிச்சா நான் போக மாட்டேன் உங்களை விட்டுன்னு சொன்னார். அவர் போயிட்டார். அல்லேலூயா. எதெல்லாம் சொல்லுகிறார்களோ அதெல்லாம் செய்வதற்கு, நிரந்தரமாக இருந்து செய்வதற்கு ஆட்கள். ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் நரகத்துக்கு கூப்பிட்டா நான் வருவேன்னாரு. காணோம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு உரியவர் நாம் அல்ல. நம்மை நம்மை தாழ்த்தி ஆண்டவரை மாத்திரம் உயர்த்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் தான் நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையவர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. யோவான் சொல்றார்,
நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய எண்ணம் எது இருக்கணும்? நாம் சிறுகணும். இயேசு மாத்திரம் உயர்த்தணும், இயேசு மாத்திரம் பெருகணும். நாம் ஒருவேளை சோத்திரம் நம்மை உயர்த்துவோமானால் ஒரு நாளில் நாம் தாழ்த்தப்படுவது நிச்சயம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் இந்த வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. 4 சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கும் அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாம் முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.